Hello everyone, welcome to my channel. So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மோட்டார் செலெக்ஷன் கால்குலேஷன். அதாவது ஒரு EV எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் நம்ம டிசைன் பண்றோம் அப்படின்னா அதுக்கு தேவையான மோட்டரை நம்ம எப்படி செலக்ட் பண்றது அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்னென்ன டிஃபைன் பண்ணணும், என்னென்ன விஷயங்கள் நமக்கு தேவை அப்படின்றத பார்த்துருவோம் ஒரு மோட்டர் டிசைன் பண்ணுறதுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெஹிக்கிள் ஸ்பெசிஃபிகேஷன்னா ஒரு வெஹிக்கிளோட வெயிட் எவ்வளோ, அதோட டயர் சைஸ் எவ்வளோ, ஃப்ரண்டல் ஏரியா, அதாவது ஃப்ரண்ட் ப்ரொஜெக்ஷன், அந்த ஃப்ரண்ட் பேனல் இருக்கும்ல அதோட ஏரியா எவ்வளோ, மேக்ஸ் ஸ்பீட் எவ்வளோ போகணும் இந்த சென்ஸ் அதோட மேக்ஸிமம் ஸ்பீட் 80 kmph 100 kmph எவ்வளோ போகணும் அப்படின்றது. தென் ஆக்சலரேஷன்னா இப்போ 0 to 60 kmph வந்து எனக்கு 6 செகண்டில் போகணும், இல்லை 0 to 50 வந்து 5 செகண்டில் போகணும் அப்படின்னு ஆக்சலரேஷன் அச்சீவ்மெண்ட் கோல் இருக்கு பார்த்தீங்களா, அது நமக்கு தெரியணும். அதுக்கப்புறம் ரேஞ்ச் தெரியும். ரேஞ்ச் வந்து பேட்டரி ஸ்பெசிஃபிகேஷனுக்கு தான், பட் இதுக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாமே நமக்கு வந்து மோட்டார் ஸ்பெசிஃபிகேஷனுக்கு மஸ்டா தேவை. செகண்ட் வந்து ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன வெஹிக்கிள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒரு மோட்டார் டிசைன் பண்ணுறோம் அப்படின்னா அது எவ்வளோ ஃபோர்ஸ் ஜென்ரேட் பண்ணுறதுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு அந்த வெஹிக்கிள் மேலே அப்போசிங் ஃபோர்ஸ் எவ்வளோ ஜென்ரேட் ஆகுது அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஒரு வெஹிக்கிளில் ஜென்ரலாக ஆக்டிங் ஆகிற ஃபோர்ஸஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏரோடைனமிக் ட்ராக், ரோலிங் ரெசிஸ்டன்ஸ், கிரேடியன்ட். இது என்னென்னு நெக்ஸ்ட் ஸ்லைடில் எக்ஸ்பிளைண்டாக பார்க்கலாம். இதுக்கப்புறம் ஃபோர்ஸஸ் ரெக்வயர்ட் டு அச்சீவ் த ஆக்சலரேஷன் அண்ட் மேக்ஸ் ஸ்பீட். ஸோ ஃபர்ஸ்ட்ல நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம்ல இந்த ஆக்சலரேஷன் இருக்கணும், இந்த மேக்ஸ் ஸ்பீட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதை வந்து நமக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுற ஃபோர்ஸஸையும் நம்ம அடுத்த ஸ்டெப்பில் கண்டுபிடிச்சிருவோம். ஸோ இது ரெண்டுத்தையும் பேஸ் பண்ணி நமக்கு எவ்வளோ ஃபோர்ஸ் வந்து வீல் கொடுக்கணுன்றதையும் கண்டுபிடிச்சிருவோம். இதை பேஸ் பண்ணி நம்மளோட மோட்டரை நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். தென் மோட்டார் ஸ்பெசிஃபிகேஷன் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். இதுக்கு அடுத்தது நம்ம மோட்டருக்கு வந்து டார்க் கம்மியாக இருந்தால் டார்க்கை மல்டிப்ளை பண்ணுறதுக்காக கியர் பாக்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுவோம். தென் பேட்டரி ரெக்யர்மெண்ட். ஸோ இது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்னன்னா மேஜர் ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன வெஹிக்கிள். என்னென்ன ஃபோர்ஸஸ் ஒரு வெஹிக்கிள் ஆக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஏரோடைனமிக் ட்ராக், ரோலிங் ரெசிஸ்டன்ஸ், கிளைம்பிங் ஃபோர்ஸ் இல்லைன்னா கிரேடியன்ட்னு சொல்லலாம், தென் ஆக்சலரேஷன் ஃபோர்ஸ். இந்த இங்கே பார்த்துருக்கிற எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் பார்த்துக்கோங்க. இப்போ எம்னா கிராஸ் வெஹிக்கிள் வெயிட், ஜினா கிராவிட்டி, ஆல்ஃபானா ஸ்லோப் ஆஃப் த ரோடு, எஃப் டிராக் அப்படின்னா ஏரோடைனமிக் டிராக் ஃபோர்ஸ், எஃப் அப்படின்னா ஃப்ரண்ட் ரோலிங் ரெசிஸ்டன்ஸ், எஃப்ஆர்ஆர்னா ரியர் ரோலிங் ரெசிஸ்டன்ஸ். அந்த மாதிரி ட்ராக்ஷன் ஃபோர்ஸ்னா ஓவரால் ட்ராக்ஷன் ஃபோர்ஸ் ரெக்வயர்ட் ஆன் த வீல். தென் இது வந்து ரியாக்ஷன் ஃபோர்ஸ் அட் ரியர், ரியாக்ஷன் ஃபோர்ஸ் அட் ஃப்ரண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஏரோடைனமிக் ஃபோர்ஸ் இல்லை ஏரோடைனமிக் டிராக் அப்படின்னா இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஏர், இதுக்கு தான் நம்ம ஃப்ரண்டல் ஏரியா கால்குலேட் பண்ணுறோம். இப்போ அந்த ஃப்ரண்டல் ஏரியாவில் வந்து ஏர் அடிக்கும் போது எவ்வளோ தூரம் அந்த வெஹிக்கிளை வந்து அது பின்னாடி தள்ளும் அப்படின்றத நம்ம கால்குலேட் பண்ணுறது தான் ஏரோடைனமிக் டிராக். ரோலிங் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது என்னன்னா அந்த ரோடுக்கும் டயருக்கும் இடையில ஒரு ஃப்ரிக்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஃப்ரிக்ஷன்னால அதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக வர்ற லோடு தான் ரோலிங் ரெசிஸ்டன்ஸ். தேர்ட் வந்து கிளைம்பிங் ஃபோர்ஸ்னா இப்போ நம்ம ஒரு ஸ்லோப்பில் ஏறும்போது ஒரு ஃபோர்ஸ், அதாவது ரோலிங் ரெசிஸ்டன்ஸ் கூட ஆங்கிள் வந்து நமக்கு ஆட் ஆகும், எம்ஜி சைன் தீட்டான்னு ஆங்கிளும் ஆட் ஆகும்போது நமக்கு வந்து இந்த கிளைம்பிங் ஃபோர்ஸும் கிடைச்சிடும். ஃபைனலாக ஆக்சலரேஷன் ஃபோர்ஸ் என்னன்னா இதுக்கு ஒரு வெயிட் இருக்கும் பார்த்தீங்களா. இப்போ வெஹிக்கிள் வந்து ஒரு 100 kg இருக்குன்னா அது பிளஸ் கிராவிட்டி அதை சேர்த்தீங்கன்னா இந்த ஆக்சலரேஷன். ஸோ இது எல்லாம் சேர்த்தது நமக்கு வந்து இந்த வெஹிக்கிள் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸஸ். இது எல்லாத்தையும் நம்ம எப்படி ஓவர் கம் பண்றது அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸ்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஏரோடைனமிக் டிராக் வந்து எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஏரோடைனமிக் டிராகுக்கு சிம்பிளான ஃபார்முலா என்ன அப்படின்னா ஆஃப் ரோ சிடி ஏவி ஸ்கொயர்டு. இல்லை ரோ அப்படின்றது ஏர் டென்சிட்டி, இது நார்மலாக 1.2 இது வந்து எடுத்துக்கலாம், 1.2 kg/m³ அட் 27 டிகிரி சென்டிகிரேட் ஆஃப் ஏர். இது வந்து டெம்பரேச்சரை பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஸ்டாண்டர்ட் வேல்யூஸ் வந்து ஃப்ரம் இன்டர்நெட்லேயே நீங்கள் எடுத்துக்கலாம். சிடி வந்து டிராக் கோஎஃபிஷியன்ட், இது ஜென்ரலாக 2 வீலருக்கு 0.9 அந்த ரேஞ்சில் இருக்கும். அதுக்கப்புறம் வெஹிக்கிள் ஃப்ரண்டல் ஏரியா வந்து ஏ அப்படின்றது 0.5 to 0.9 ஃபார் 2 வீலர், நம்ம இங்கே 2 வீலரை கன்சிடர் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வெலாசிட்டி அப்படின்றது நம்ம எவ்வளோ ஸ்பீட் போகணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோமோ அது வந்து நம்மளுக்கு வி ஸ்கொயர்டில் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தலாம், ஃபார் 2 வீலர் வித் வெலாசிட்டி ஆஃப் 50 kmph ஆர் இது மீட்டர் பர் செகண்டுக்கு நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறது நீங்கள் மீட்டர் பர் செகண்டில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ மீட்டர் பர் செகண்டுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். சிடி கன்சிடரிங் அஸ் 0.9 அண்ட் ஃப்ரண்டல் ஏரியா 0.5. ஸோ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு வந்து டிராக் ஃபோர்ஸ் எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னா அட் 50 kmph 52 நியூட்டன் வந்து இதுக்கான ஏரோடைனமிக் டிராக் வந்து, அதாவது வெஹிக்கிளில் அப்போசிங் ஃபோர்ஸாக பிகாஸ் ஆஃப் ஏர் நமக்கு வந்து 52 நியூட்டன் ஆக்ட் ஆகுது. இதுவே 25 kmph 30 நியூட்டன், 10 kmph 2 நியூட்டன். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா நமக்கு ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆக நமக்கான ஏர்லேருந்து வர அப்போசிங் ஃபோர்ஸ் கன்ஃபார்மாக இன்க்ரீஸ் ஆகும். பிகாஸ் இது வி ஸ்கொயர்டு, அதாவது இது ஸ்கொயர் ஃபங்க்ஷன் ஆஃப் த வெலாசிட்டி, அதனால நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். இதுலேருந்து டேரெக்டாக ஒன்லி டு ஓவர் கம் த ஏரோடைனமிக் டிராக் நம்ம மோட்டர் எவ்வளோ பவர் ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னா
PD is equal to, so power required is equal to FD into velocity. So again இங்கே velocity நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா மீட்டர் per செகண்டுக்கு கன்வெர்ட் பண்றோம். அதுக்கு ஜஸ்ட் டிவைட் பை 3.6 போட்டோம்னா ஸோ 52.1 அப்படின்றது நம்மளோட ஃபோர்ஸ், அதாவது ஏரோடைனமிக் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிறது. அது கூட வெலாசிட்டியை மல்டிப்ளை பண்ணும்போது 723 வாட்ஸ் லெஸ் தென் 1 கிலோவாட் ஃபோர்ஸ் வந்து நமக்கு 50 kmph தேவைப்படுது. ரெஸ்பெக்டிவ்லி 90 வாட்ஸ் அண்ட் 5 வாட்ஸ் வந்து 10 kph அண்ட் 25 kmph தேவைப்படுது. அதுக்கப்புறம் இங்கே உங்களுக்கு வந்து நான் இதையே தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எஃப்டி வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் உங்களுக்கு வி ஸ்கொயர்ட் அப்படின்றதுனால இது வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது. when velocity is increasing, force also, drag force also getting increased. பவரும் அதே மாதிரி உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். என்ன காரணம்னா இது கியூபிக்கல் ஃபங்க்ஷன் ஆஃப் வெலாசிட்டி. எப்படி கியூபிக்கல் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோன்னா, நீங்கள் வந்து FD into V போடுறீங்க. ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், FD into Vனா ஸோ V கியூப் உங்களுக்கு நடக்குது. அந்த V கியூப் அப்படின்ற காரணத்தினால தான் பவரும் உங்களுக்கு வந்து வெலாசிட்டியை பொறுத்து இன்க்ரீஸ் ஆகிட்டே, ரெக்வயர்ட் வெலாசிட்டி இன்க்ரீஸ், ரெக்வயர்ட் பவரும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே 2 எக்ஸசைஸ் கொடுத்துருக்கேன். இது ரெண்டுத்தும் போட்டுட்டு நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு என்ன ஆன்சர் வருது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் ரோலிங் ரெசிஸ்டன்ஸ் பார்த்துடலாம். ரோலிங் ரெசிஸ்டன்ஸ் நான் சொன்ன மாதிரி வீலுக்கும் டயருக்கும் இடையில இருக்கிற ஃப்ரிக்ஷன்னால வர்றது. இது வந்து வெலாசிட்டியை பொறுத்து மாறாது, இது ரிமைனிங் கான்ஸ்டன்ட் தான். ஸோ FR is equal to M into G into cos theta. ஸோ இன்ட்டு பியூ அண்ட் நம்ம வந்து தீட்டா வந்து என்ன கன்சிடர் பண்ணிக்கலாம்னா ஃப்ளாட் ரோடு கன்சிடர் பண்ணுறதுனால காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. அதனால எம்ஜி இன்ட்டு மியூன்னு போட்டுக்கலாம். இல்லை எம்ஜின்றது கிராஸ் வெஹிக்கிள் வெயிட்டு, ஜின்றது கிராவிட்டி, தீட்டான்றது ஸ்லோப் ஆஃப் த ரோட் கன்சிடரிங் 0, மியூன்றது ரோலிங் ரெசிஸ்டன்ஸ் கோஎஃபிஷியன்ட். ரோலிங் ரெசிஸ்டன்ஸ் கோஎஃபிஷியன்ட் ரோடை பொறுத்து நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்து ஒரு வெஹிக்கிள் வெயிட் 190 kg அண்ட் மியூ வந்து 0.013 அண்ட் வாட் இஸ் த ரோலிங் ரெசிஸ்டன்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்றத நம்ம கேட்டிருக்கோம். இதில் FR is equal to M into G into mu, அதை போட்டிங்கன்னா 24.21 நியூட்டன் உங்களுக்கு வந்து ஃபோர்ஸ் வந்து இதனால ஆக்ட் ஆகுது. ஸோ தட் இஸ் ஃப்ரிக்ஷன் பிட்வீன் டயர் அண்ட் ரோடு. இது ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் தான், இது சேஞ்ச் ஆகாது. இங்கே ஒரு எக்ஸசைஸ் கொடுத்துருக்கேன், இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்ன ஆன்சர் வருது அப்படின்றத சொல்லுங்கள். தேர்ட் பார்த்தீங்கன்னா கிளைம்பிங் ஃபோர்ஸ். ஸோ கிளைம்பிங் ஃபோர்ஸ் அண்ட் இனிஷியல் ஆக்சிலரேஷன் நம்ம இதில் பார்க்கலாம். கிளைம்பிங் ஃபோர்ஸ்ன்றது ப்ரீவியஸாக நம்ம என்ன கன்சிடர் பண்ணோம், ஃப்ளாட் ரோடு. இதுவே ஒரு ஆங்குலர் ரோடில் நம்ம கிளைம் பண்ணுறோம் அப்படின்னா mg into sin theta. ஸோ mg into sin theta ஆகும்போது தீட்டா வந்து ஸ்லோப் ஆஃப் த ரோட். தீட்டா வந்து எப்போவுமே நம்ம ரேடியன்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ 5 degree ஸ்லோப் ஆர் 0.0873 ரேடியன்ஸ். ஸோ ரேடியன்ஸ் கன்வெர்ட் பண்ணி நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணும்போது FG is equal to 153.9. இப்போது ஃபைனலாக இனிஷியல் ஆக்சிலரேஷன் என்னென்னா m into a. m into a அப்படின்றது என்னென்னா, இது கொஞ்சம் இனிஷியலாக திங்க் பண்ண வேண்டிய விஷயம். இதுக்கு முன்னாடி இருந்த மூணும் உங்களுக்கு ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அதாவது இதுவரை என்ன பார்த்துருக்கோம்னா கிளைம்பிங் ஃபோர்ஸ் பார்த்துருக்கோம், ரோலிங் ரெசிஸ்டன்ஸ், ஏர் ட்ராக். இந்த மூணுத்தையும் கூட்டிட்டு இந்த மூணுத்தையும் ஓவர் கம் பண்ணுறதுக்கு எவ்வளோ பவர் வேணும், ஸோ அதை தான் நம்ம கால்குலேட் பண்ணணும் ஃபார் மோட்டார். இந்த இனிஷியல் ஆக்சிலரேஷன் அப்படின்றது என்னென்னு, ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட வெஹிக்கிள் 50 kmph ஸ்பீடை 10 செகண்ட்ஸில் ரீச் பண்ணணும். இது நம்மளோட டார்கெட். அப்போது m into a அப்படின்னா மாஸ் ஆஃப் த வெஹிக்கிள் இன்ட்டு ஆக்சிலரேஷன், தட் இஸ் v by t. v வந்து 13.8, t வந்து 10 செகண்ட். இதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஸோ 262 நியூட்டன் ஃபோர்ஸ் வந்து நமக்கு தேவைப்படும். அதாவது அப்பார்ட் ஃப்ரம் இந்த ஃபோர்ஸ்லாம் 153 நியூட்டன், அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி பார்த்த நம்ம 23 நியூட்டன் ஃபார் ரோலிங் ரெசிஸ்டன்ஸ், அப்புறம் ஏரோடைனமிக் ட்ராக், இது எல்லாம் தவிர அதை மட்டும் நீங்கள் ஓவர் கம் பண்ணீங்கன்னா நீங்கள் ஸ்லோவாக வெஹிக்கிளை மூவ் பண்ணலாம். ஆனால் 10 செகண்டில் நான் அதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு டார்கெட்டை வச்சுன்னா, அந்த ஸ்பீடுக்கு போகணுன்னா எனக்கு வந்து என்ன பண்ணணும்னா இதுவும் அடிஷ்னல் ஃபோர்ஸாக தேவைப்படும். ஸோ இதுவரை கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஃபைனலாக ட்ராக்ஷன் ஃபோர்ஸ் ரெக்வயர்ட் டு மூவ் த வெஹிக்கிள். ஓவரால் ட்ராக்ஷன் ஃபோர்ஸ் எவ்வளோ அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா, ஸோ ட்ராக்ஷன் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆக்சிலரேஷன் ப்ளஸ் ஏரோடைனமிக் ப்ளஸ் ரோலிங் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் கிளைம்பிங் ஃபோர்ஸ். இது எல்லாத்தையும் நீங்கள் ப்ளஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிரும். அதுக்கப்புறம் பவர் எவ்வளோ வேணும்னு கண்டுபிடிக்கணும்னா ட்ராக்ஷன் ஃபோர்ஸ் கூட வெலாசிட்டி மல்டிப்ளை பண்ணிங்கன்னா பவர் கிடைச்சிரும். இதுக்கப்புறம் டார்க், மோட்டரோட டார்க் எவ்வளோ வேணும் அப்படின்னா traction force into radius of the wheel. So traction force ன்றது இந்த end of the tireல உங்களுக்கு இருக்க போறது. இது கூட radius of the wheel மல்டிப்ளை பண்ணீங்கன்னா சென்டர்ல எவ்வளவு டார்க் வந்து நமக்கு தேவைப்படுதுன்னு தெரிஞ்சிடும். ஸோ ஹப் மோட்டரா இருந்தால் நம்ம அந்த அளவு டார்க் இருக்கிற ஹப் மோட்டரை செலக்ட் பண்ணணும்.
மிட் மோட்டராக இருந்தால் மிட் மோட்டர் இப்போ நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல அசம்பிள் பண்ணுறீங்க, பண்ணிவிட்டு கியர் ரேஷியோ போட்டு மல்டிப்ளை பண்ணி அந்த டார்க் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ force and torque values are required to finalize the motor, gearbox and tire size. இப்போ நம்ம வந்து force, torque value find out பண்ணியாச்சு. ஐ மீன் இதை வச்சு நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். இவ்வளோ ஃபோர்ஸ் தான் எனக்கு வேணும், இவ்வளோ டார்க் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறம் இதை வச்சு நம்ம எப்படி மோட்டரை டிசைட் பண்ண போகிறோம் அப்படின்றத அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ எவ்ரி ஒன் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ எவ்ரி ஒன்.